சின்னத்திரை நடிகர் வெற்றி வசந்த் அவர்கள் இப்போ விஜய் தொலைக்காட்சியில் சிறகடிக்கை ஆசை சீரியலில் முத்து கதாபாத்திரம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் சமீபத்தில் இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாரு. அதில் குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்பா அம்மா அவங்க என்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டவங்க. அவங்கக்கிட்ட என்னுடைய கோபத்தை காமிக்கலாம், அவங்க என்னை திட்டலாம், நானும் அவங்கக்கிட்ட என்னுடைய கோபத்தை காமிக்கலாம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்னை புரிஞ்சுக்கிட்டவங்க அப்பாவும் அம்மாவும். ஆனால் மனைவி கிட்ட அப்படின்னக்குள்ள அவங்க என்னை நம்பி வந்தவங்க. நான் ஏன் அப்பா அம்மாவை பார்த்து வளர்ந்துருக்கேன். ஏன் அப்பா அம்மா எப்படின்னா, சண்டைன்னு போட்டால் 24 மணி நேரத்துக்குள்ளே அவங்க சரியாயிடுவாங்க. அதே தான் நானும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நான் வைஷுக்கிட்ட சொல்லிட்டேன், கல்யாணத்துக்கு முன்னாடியே. அப்படியே நமக்குள்ளே சண்டைனாலும் 24 மணி நேரத்துக்குள்ளே நம்ம சரியாயிடணும், அதை டீல் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி. அதில் அவங்களுமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நான் ஏதாவது சண்டை போட்டாலுமே அவங்க நான் ஒரு 3-4 டேஸ் இவகிட்ட பேசக்கூடாது அப்படின்னு நினச்சாலுமே அவங்க அந்த டீலில் கரெக்டாக இருப்பாங்க. எப்பா நீ தானேப்பா சொன்ன இந்த மாதிரி ஒரு நாளுக்குள்ளே சரியாயிடணுன்னு அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கான ஒரு எஃபர்ட் எடுப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, அவங்க மேலே தப்பு இருந்து அவங்க மேலே நான் கத்தி அவங்க அழுதா கூட பரவாயில்ல. ஆனால் என் மேலே தப்பை வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட நான் அந்த கோவத்தை காமிச்சு நான் கோவத்தை காமிச்சா அவங்க அழுதுருவாங்க. அப்படின்னக்குள்ளே என்னை நம்பி வந்த பொண்ணை இப்படி அழ வைக்கக்கூடாதுன்றதுக்காகவே நான் அவகிட்ட மட்டும் அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க நான் கற்றுக்கிட்டேன். அந்த ஒரு இது மட்டும் இருக்குது. அண்ட் இந்த சிறகடிக்கை ஆசை சீரியலில் முத்துக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது என்னென்னா, முத்து ஒரு முரட்டுத்தனமான ஒரு இதுதான். அவளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்க அப்பா இருக்கார், அவங்க ஒய்ஃப் மீனா இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒய்ஃபு மீனாவால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அவங்க அப்பா வருவாங்க. அவங்க அப்பாவாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா பாட்டி வந்துடுவாங்க. இந்த மாதிரி 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவனை ஒரு இதுவாக பிடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த கோபத்தை எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணுறதுன்றதை இந்த கேரக்டர் மூலயமா கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.